ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பேக் அண்ட் குக் வித் ஹரி. இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தும் டேஸ்ட்டும் சேர்ந்த காம்போ தான் இந்த ஃப்ளேக் சீட்ஸ் இட்லி பொடி. இதில் ஒமேகா 3 ஃபைபர் ப்ரோட்டீன் நிறைஞ்சிருக்கு. இது பண்ணுறக்கு சூடான கடாயில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 4 ஸ்பூன் ஃப்ளேக் சீட் சேர்த்து பொரியிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து பொரியிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 8 to 10 பல் பூண்டு சேர்த்திட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கூட 4 வரமிளகா சேர்த்து 2 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்த பருப்புகள்லாம் சூடாக இருக்கும்போதே அது கூட 1 ஸ்பூன் உப்பு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா ஆற விட்டுருங்க. பருப்பெல்லாம் ஆறுனதும் மிக்சருக்கு மாற்றி அரைச்செடுத்தா ஃப்ளேக் சீட்ஸ் இட்லி பொடி ரெடி. இட்லி பொடியை நெய் இல்லைன்னா எண்ணெயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சூடான இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.